ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூடான ஒரு சுவையான ஒரு பேச்சுலர் எக் கிரேவி. ஒரு சிம்பிளான ஒரு எக் கிரேவி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்காக ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஜீரகம், பட்டைக்கிராம்பு, 2 தக்காளி, எக்கு ப்ளஸ் நமக்கு வந்து 2 டீஸ்பூன் ஆயில். இது மட்டும் இருந்தாலே நமக்கு போதும். சிம்பிளான ஒரு எக் கிரேவி ரெடிமேடாக நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக செய்யணும். ஒரு கெஸ்ட்டு வந்து வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை நம்ம ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஜீரகம் எல்லாமே நம்ம போட்டு நமக்கு வந்து வதக்கிக்கிறோம். 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட போட்டு நல்லா பொறுமையாக வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நமக்கு வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த வதக்கிற கேப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை ஈஸியாக போயிடும். ப்ளஸ் நல்ல ஒரு பொன்னிறமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி ஃபார்முக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்து ப்ளஸ் அது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா அது கூட நமக்கு வந்து கேஷ்யூவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு மையாக வர அளவுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேப்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எக் எவ்வளோ வேணுமோ அந்த எக் எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாயில் பண்ண எக்கை நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த மசாலாக்கு நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நல்லா எக்கு கூட வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1 1/2 ஸ்பூன் மல்லி பவுடர், ப்ளஸ் நமக்கு வந்து சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கோம். இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது போக நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் எதுவும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மஸ்க்கு நம்ம வந்தோடனே இதெல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது கூட வந்து நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சட்னி ஃபார்முக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே ரெடியான பிறகு இது வந்து நான் வந்து 2 எக்குக்கு உள்ள குவான்டிட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கூட வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சப்பாத்திக்குனால ஒரு செமி கிரேவி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம முதல்ல ஊற்றின ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். கொஞ்ச நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஒரு பாயில் பண்ண விடுங்க. ஸோ அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து அந்த பார்த்தாலே தெரியும் நம்ம பிரிஞ்சு வந்து அந்த பதத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் அதிக்கு உள்ள மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சூடான சுவையான ஒரு எக் கிரேவி, சிம்பிளான ஒரு எக் கிரேவி. இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு பேச்சுலர் சமையல் கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக ஒரு எம்மியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எக் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி நமக்கு வந்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து எக் கிரேவி ரெடியாக இருக்குது, சப்பாத்தி ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்